என்ன பொறுத்தளவுல விஜய் நிறைய ஓட்ஸ் வாங்குறாருன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, கம்ஃபர்டபுளா டிஎம்கே ஜெயிச்சிருவாங்க. விஜய் எந்த அளவுக்கு அதிகமான ஓட்ஸ் வாங்குறாரோ அந்த அளவுக்கு டிஎம்கேவுக்கு வெற்றி வந்து ஈஸியா இருக்கும். ஏன்னா ம். நான் சொன்ன மாதிரி ஒன்னு ஏடிஎம்கே பெருசா ஆன்டி டிஎம்கே ரோல பிளே பண்ணல. ம். ஏடிஎம்கே ஆதரவாளர்களோட விருப்பமே என்னவா இருக்கும்னா திமுகவை கடுமையா எதிர்க்கணும்ன்றது அவங்களோட விருப்பம். ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஐடியாலஜி எல்லாம் கிடையாது. அவங்களோட அரசியல் என்னன்னா ஆன்டி டிஎம்கே. ஆனா இப்ப ஆஃப் லேட் பார்த்தோம்னா ஏடிஎம்கேவோட அந்த அரசியலை நிறைய பேர் கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல அவரு ரொம்ப தீவிரமா போறாரு, தனிநபர் தாக்குதல் வரைக்கும் போறாருன்னுலாம் சொல்றாங்களே. அப்ப அவரு இன்னும் அந்த எதிர்ப்பை வைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களா? நீங்க அப்படி நினைக்கிறீங்களா? இபிஎஸ் அவர்களா? இபிஎஸ் தான் சொல்றேன். இபிஎஸ் அவர்கள் என்னன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாவே ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸை ரொம்ப கடுமையா பண்ணியிருக்கணும். அது போக எலெக்ஷன் கிட்ட நெருங்கும் போது இன்னும் அதிகமா பண்ணியிருக்கணும். இப்ப ஜெயலலிதா அவர்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா அவங்க இருக்க வரைக்கும் யாராலையும் ஏடிஎம்கே ஓட்ஸ் ஆன்டி டிஎம்கே ஓட்ஸை குறிவிக்க முடியல. பாஜகவை கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தாங்க. புதுசா எந்த ஃபோர்ஸையும் பெருசா வளர விடல. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் அப்படின்ற அந்த ஓட் ஷேரை பார்த்தோம்னா ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அந்த விஷயம் முடியல. ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் பார்த்தோம்னா ஹெவியா எல்லா இடத்துலையுமே ஸ்பிளிட் ஆகுது. ஸோ இது வந்து திமுகவுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜ். அது போக பார்த்தோம்னா ட்ரெடிஷ்னலா ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை பெரிய லெவல்ல வேல்யூ பண்ணக்கூடிய ஓட்டர்ஸா இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஓட் போட்டவங்க, ஜெயலலிதா அவர்களை பார்த்து ஓட் போட்டவங்க, அவங்க எல்லாருமே பெரிய ஸ்டார் பவர் உள்ள ஆட்கள். இன்னைக்கு ஏடிஎம்கே கிட்ட அந்த மாதிரியான பெரிய ஒரு ஸ்டார் பவர் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு லீடர் இல்ல. இபிஎஸ் அவர்கள் சாதாரண ஒரு பொலிட்டிஷியன். ஆனா அந்த அட்ராக்ஷன் பார்த்தோம்னா டிவிகே இருக்கு, விஜய் கிட்ட இருக்கு. அதுவுமே நிறைய ஏடிஎம்கே ஓட்டர்ஸ்க்கு ஒரு ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஒன்னு விஜய் ஆன்டி டிஎம்கே பொலிட்டிக்ஸ் பிளே பண்றாரு. ரெண்டாவது ஹிஸ்டாரிக்கலா ஏடிஎம்கேவுக்கு இருந்த அந்த ஸ்டார் பவரும் பார்த்தோம்னா டிவிகே கிட்ட இருக்கு. அது போக ஏடிஎம்கே அரசியல் தான் அவர் பேசுறாரு. ஏடிஎம்கே அரசியலை தாண்டி வேற எதுவுமே பேசல. எம்ஜிஆரை ரசித்த ஒரு கூட்டம் விஜயை ரசித்து அவர்களுக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதா? அது ஒரு ஒரு பெரிய இடைவெளியா தோணலையா? கண்டிப்பா. இப்ப நான் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல இருந்தவங்க இவருக்கு போடுவாங்கன்னு நான் சொல்ல வரல. ஆனா நீங்க ஹிஸ்டாரிக்கலா எடுத்து பார்த்தோம்னா ஏடிஎம்கேல அந்த தலைவரை பெருசா ரசிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து ஏடிஎம்கே இருந்திருக்கு. ஜெயலலிதா அவர்களையும் ஏறக்குறைய ஒரு கடவுள் மாதிரி வச்சு அவங்க கொண்டாடினாங்க. இன்னைக்கு விஜய் ஏறக்குறைய அதே விஷயத்தை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு லார்ஜர் தென் லைஃப் லீடரா விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ ஏடிஎம்கே ஓட்டர்ஸுக்கு விஜய் ஒரு அப்பீலிங்கான ஒரு கேரக்டரா இருப்பாரு. அது போக பார்த்தோம்னா இன்னைக்கு நம்ம மோஸ்ட்லி இவ்வளவு டிஸ்கஸ் பண்றோம்னா களத்துல பெரிய ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்தோம்னா பெரிய ஒரு கோபமும் இருக்கு சிஸ்டம் மேல. இந்த ரெண்டு கட்சிகளும் சரியில்லை அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அந்த ஓட்ஸும் அங்க ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப டிவிகேவுக்கு எந்த அளவுக்கு ஓட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு அது டிஎம்கேவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். இப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது டிஎம்கேவுக்கு ஒரு சின்ன ஒரு எட்ஜ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது ஒன்றும் பெரிய சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயமா இல்லை. ஆனா இப்ப என்னன்னா விஜய்க்கு இவ்வளோ பெரிய கன்வர்ஷன் இருக்குமா அப்படின்றதுல எனக்கு டவுட் இருக்கு. ஏன்னா ஒரு 10 to 20, 25 சீட்ஸ் வரைக்கும் வாங்குற கெப்பாசிட்டி இருக்குமான்றதுல ஒரு டவுட் இருக்கு. ஏன்னா அவ்வளவு சீட்ஸ் நீங்க வின் பண்ணணும்னா நிறைய ஓட் ஷேர் வாங்குறது வேற, வின்னிங் சீட்டா மாத்துறதுக்கு எக்ஸ்ட்ரா நிறைய எஃபர்ட்ஸ் வந்து போட வேண்டியிருக்கும். ஒரு பார்ட்டிக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் இருக்கணும். டிவிக்கு அந்த அரசியல்லாம் கிடையாது. அது போக பெரிய சார் சொன்ன மாதிரி பெரிய மாற்று அரசியல் எல்லாம் அவங்க முன்வைக்கல. அவங்க திராவிட கட்சிகள் எப்படி எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்களோ அதே ஸ்டைல்ல தான் இவங்க டிவிகேவும் எலெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா டிவிகேல ஊழல் இருக்கும். இன்னைக்கு அவங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா நாளைக்கு போட்ட காசு திரும்பி எடுப்பாங்க. அப்ப கண்டிப்பா அங்க ஊழல் இருக்கும். ஸோ ஒரு ஒரு கன்வர்ஷனை கிரியேட் பண்ணும், வின்னிங் சீட்ஸா மாத்தணும்னா நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும். வெறுமனே அது வராதுங்கிற ஒரு ஒரு நம்ம இப்ப டிவிகே கிட்ட என்ன இருக்கு? டிவிகே கிட்ட என்ன இருக்குன்னா அவங்க கிட்ட ஒரு கட்டமைப்பு கிடையாது. விஜய் அப்படின்ற கேப்ரியல் இதே தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். கட்டமைப்பே இல்லைன்னாலும் குறைஞ்சது 15% வரும், 20% வரும்னு எல்லாருமே அதை அக்செப்ட் பண்ணி பேசிட்டு தானே இருக்கிறோம். கட்டமைப்பு இல்ல, கொள்கை இல்ல, திராவிட கட்சிகளின் தொடர்ச்சியா இருக்காரு, நீட்சியா இருக்கிறாரு, ஊழல் பண்றாரு, எல்லாம் பண்றாருன்னாலும் இந்த 15, 20ங்கிறத பேசிட்டு தானே இருக்கும். அப்ப அது சீட்டா மாறாது, அடுத்த லெவலுக்கு அது போகாதுங்கிற முடிவுக்கு எப்படி வர்றோம்? 15% ஓட்ஸ் வாங்குறாருன்னா அது சீட்டா கன்வெர்ட் ஆகாது. 15% பத்தாது. இப்போ ஒரு சாதி கட்சியா இருக்குன்னா சில பாக்கெட்ஸ்ல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஆனா விஜயோட பார்ட்டி அந்த மாதிரியான பார்ட்டி கிடையாது. ஈவனா 15-20% ஸ்பிளிட் ஆகிருக்குன்னா அது வந்து சீட்ஸா கன்வெர்ட் ஆகாது. சீட்ஸா கன்வெர்ட் ஆகணும்னா வேற சில நிறைய விஷயங்களும் வேணும். ஒரு பார்ட்டி சீட்ஸா கன்வெர்ட் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான பார்ட்டி கட்டமைப்பு இருக்கணும். களத்துல ஒர்க் பண்றதுக்கு பெரிய கேடர் பேஸ் வேணும். மக்கள்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு நல்லா சாலிடான அரசியல் வேணும். வெறுமனே டிவிகே கிட்ட இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா சென்ட்ரலைஸ்டா பெரிய ஃபேமஸான ஒரு ஸ்டார் இருக்காரு. அதை தாண்டி டிவிகே கிட்ட வேற எந்த விஷயமும் கிடையாது. அரசியல் கிடையாது, ஸ்ட்ராங்கான கேடர் பேஸ் கிடையாது. நான் சொல்றது ஐடியாலஜிக்கலா களத்துல இறங்கி ஒர்க் பண்றதுக்கான பேஸ் கிடையாது. சோ இதெல்லாம் இல்லாம நீங்க வின்னிங் சீட்ஸ் அதை கன்வெர்ட் பண்ண முடியாது. நான் எப்படி பாக்குறேன்னா நார்த் இந்தியன் மீடியாவை லாஸ்ட் 1-2 மந்த்ஸா நான் ஃபாலோ பண்ண வரைக்கும் டிவிகேவுக்கு பெரிய ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. அவங்க டிவிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்புறாங்க.
ஏன்னா நார்த்ல இருந்து பார்க்கும்போது இங்க இருக்க சூழல் டிஃபரெண்டா தெரியும். கமலுக்கும் இதே மாதிரி பண்ணாங்க. ம். கமல்ஹாசன் அவர்களுக்கும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ம். சோ அந்த வகையில ஒரு சின்ன ஒரு பயஸ் இருக்கலாம்னு பாக்குறேன். பட் ம். நடக்கிறத வச்சு பார்க்கும்போது பெரிய ஒரு டேமேஜ் ஏற்படுத்துற மாதிரி தான் தெரியுது எனக்கு. Okay. என்ன பொறுத்தளவுல புதுசா வரக்கூடிய ஒரு கட்சி 15% ஓட்ஸுக்கு மேல வாங்குறாங்கன்னா அது பெரிய ஒரு களத்துல நிறைய விஷயங்கள் மாறிட்டு இருக்கு அப்படின்றது அது காட்டுது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். வெறும் விஜய் ஃபேக்டர் நடிகர் வராரு 15% போயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்க கூடாது. ம். என்ன மாதிரியான அதிருப்திகள் இருக்கு, 2 திராவிட கட்சிகளுக்கும் எதிரான ஒரு மனநிலை இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு வகையான ஒரு ப்ரொடெஸ்ட் ஓட் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். இவங்களுக்கு அரசியல் தெளிவு இல்லை, அது எனக்கு புரியுது. இவங்க சூஸ் பண்ற பார்ட்டியும் சரியில்லை. ஆனா ஏதோ ஒரு வகையில இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் மேல பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு. ம். நம்ம அவங்கள வெறுமனே பொலிட்டிக்கல் கூட்டமா இருக்காங்க, அரசியலற்றவர்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளிட முடியாது. ம். அவங்க எப்படி அரசியலற்றவர்களா மாற்றப்பட்டாங்க. இப்ப காலேஜ்ல பார்த்தோம்னா எலெக்ஷன் நடக்க மாட்டேங்குது. 2014ல இருந்து நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா எலெக்ஷனே நடத்த மாட்டேங்கிறாங்க. சோ ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அரசியலற்றவர்களா மாற்றப்பட்டிருக்காங்க. ம். இப்ப 1960கள்ல யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா பொலிட்டிசைஸ்டா இருந்தாங்க. அன்னைக்கு விஜய் மாதிரியான ஒரு நடிகர் அரசியல் பேசியிருந்தாருன்னா எதிர்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மாதிரியான கரெக்டான அரசியல் எதுன்னு பார்க்கவே முடியல. Okay. அதுக்கான காரணம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சிஸ்டம் ரொம்ப வீக்கா இருக்கு. அதோட ஒரு வெளிப்பாடா தான் இந்த விஷயங்கள் நடக்குது. சோ ஏதோ ஒரு மாற்றத்தை நோக்கி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம்.